வைரலாகி கொண்டிருக்கின்றன அந்த 4 வீடியோக்கள். 1 2 இல்ல 4 வீடியோ இணையத்துல வைரலாகி கொண்டிருக்கிறது. உங்கள் எத்தனை பேரின் கண்களில் அது பட்டது அப்படின்னு தெரியல. அந்த 4 வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 4 வீடியோவும் பாக்குறவங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு தெரியுமா? சீச்சி இதெல்லாம் என்ன பொழப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த 4 வீடியோக்களை பார்ப்பவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படித்தான் இருக்கும். காரணம் அந்த வீடியோக்கள்ல இருக்கக்கூடிய சமாச்சாரம் அந்த மாதிரி. அது ஒரு புறம் இருக்கிறது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அதான் வீடியோவே வந்துடுச்சே, இப்பவாவது வாயை தருங்களேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் சார், ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்லணும். இல்லைன்னா அவங்களுக்கு அதுல கோவம் வந்துரும். அதுல எல்லாம் குறை வைக்கப்படாது. மத்தது நாடு எக்கேடு கெட்டு போனா என்ன, அவங்கள நம்ம என்ன செய்யணும், கரெக்டா எல்லாம் பண்ணிடணும். இப்ப நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு வீடியோ வெளியான பிறகும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீங்களே, வாயே துறக்காம இருக்கிறீங்களே, அதான் வசமா மாட்டிக்கிட்டீங்களே, எல்லா ரகசியங்களும் வெளியில வந்துடுச்சே, இன்னமும் வாயை மூடி மௌனமாக இருப்பதில் பயனில்லை என்பதை உங்களுக்கு யார் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கறதா இந்த வீடியோவினுடைய கேள்வி. வீடியோவுக்குள் செல்வோம். அந்த 4 வீடியோக்கள் என்ன, உடைபட்ட அந்த ரகசியம் என்ன என்பதை விரிவாக இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கின்றேன். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். 4 வீடியோ, 4மே வைரல். அதுல ஒவ்வொரு வீடியோவா இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம், மாணவர் போராட்டம் எதற்கு எதிரானது? நீட்டிற்கு எதிரானது. கரெக்டா? இந்த நீட்டை ஒழித்தே தீர வேண்டும் என்று முதல் குரல் எழுப்பியது திமுக. உங்களுக்கு தெரியும். கடந்த திமுக ஆட்சி காலத்துல இந்த நீட்டிற்கு எதிராக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் அணியின் சார்பில் நடத்தினார் அன்றைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சரியா? அந்த உண்ணாவிரத போராட்டத்துல நானும் கலந்து கொண்டு பேசினேன். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல அவர் பேசின ஒரு மேட்டர் தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்திய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கேமராவை இந்த பக்கம் பேன் பண்ணீங்கன்னா நம்ம ஐயா விஜய் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஐய அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பா சொல்லும். நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த வைரல் ஸ்பீச் வீடியோ சில செகண்ட் தான், பாருங்க. சொல்றாரு, இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரத போராட்டமே தேவையற்றது. நான் இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு பாஜகன்ற ஒரு கட்சியே தேவையற்றது. பாத்துட்டீங்களா? என்ன கிளி கிழிக்கிறாரு? கிளினா கிளி, அந்த கிளி இந்த கிளியில அப்படி கிழிக்கிறாரு. பாஜக தமிழ்நாட்டுல பாஜகங்கிற கட்சியே இருக்கக்கூடாதுங்க. திமுக ஏன் தோற்றது என்று இப்பொழுது புரிகிறதா? மீண்டும் சொல்லுகிறேன், திமுக மிக வீரியமாக பாஜகவை எதிர்த்த காரணத்தினால் பாஜகவால் திமுக வீழ்த்தப்பட்டது. அது தெரிஞ்சுதான் விஜய் அவர்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்க மாட்டோம்னு கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. யூனியன் கவர்மெண்ட் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பாஜக, மோடி, இந்த வார்த்தைகளே அவர் வாயிலிருந்து வரல. நான் வேணா தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு பகிரங்கமா ஒண்ணு சொல்றேங்க. தமிழ் கேள்வியில நீங்க இப்ப நேற்று இந்த நீட் விஷயத்துக்கு விஜய் நேரடியா எந்த அறிக்கையும் கொடுக்கல. டிவிகே ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. நீங்க டிவிகே ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த அறிக்கையில கூட ஏதாவது ஒரு இடத்துல பாஜகவை கண்டிக்கிறோம், மோடியை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை இதுல இல்ல. நீங்க விஜய் பேசுன ஏதாவது ஒண்ணுல பாஜக அரசை கண்டிக்கிறேன், மோடியை கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு எடுத்து யாராவது தேடி கண்டுபிடிச்சு தந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. ஆமா, வாய்ப்பே கிடையாது, சத்தியம் பண்ணி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நமக்கு வாய்த்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், பாஜகவை கடுமையாக எதிர்த்தால் திமுகவை எப்படி பாஜக வீழ்த்தியதோ, சதி செய்து, அதே மாதிரி நமக்கும் ஆபத்துன்னு அவருக்கு நல்லா தெரியும். சரி, இது ஒரு உரம் இருக்கட்டும். இப்ப தாய் 8 அடி பாஞ்சா குட்டி இந்த 16 அடி பாயுமாங்க. இங்க குட்டி 16 அடி பாயுது, தாய் 32 அடி பாஞ்ச மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். இந்த கிளி கிழிக்கிறாரு. அப்ப ஸ்டாலின் என்ன அட்டி அடிச்சிருக்காரு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் பாஜகங்கிற ஒரு கட்சியே இருக்கக்கூடாதுன்னு பேசுறாரு பகிரங்கமா. ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு, அதையும் பாருங்க. தமிழ்நாடு
பாத்துட்டீங்களா? என்ன பண்றாரு? சட்ட நகலை எரிக்கிறார். எந்த சட்ட நகல்? இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வந்தா நாங்க எந்த வடிவத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போறாரு இன்னைக்கு விஜய். அப்படி இல்ல, தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அந்த மசோதா நகலை எரித்து தமிழ்நாட்டிற்கு இது பாதகத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி மக்கள் தொகை அடிப்படையில், நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரையே செய்யக்கூடாதா? நிர்வாக வசதிக்காக தொகுதி மறுவரையை செய்யலாம், அல்லது எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை எப்படி அதிகரிக்க போறீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரித்தால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து, தமிழ்நாடு பாதிக்கப்படும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, தென்னிந்தியாவே பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில அந்த சட்ட நகலை தீயிட்டு எரித்து காலடியில் போட்டு பொசுக்கி பாஜகவிற்கு தன்னுடைய பகிரங்க எதிர்ப்பை காட்டி பாஜகவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார் ஸ்டாலின். சரியா? இவரு இந்த நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்கிறார். இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்த இடத்துல இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு முதலமைச்சர். சரியா? எவ்வளவு, அதாவது எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள், இப்பொழுது நமக்கு யார் வந்து மாற்றிருக்கிறான்னு பாருங்க, நம்ம யார்கிட்ட சிக்கிருக்கோம்னு பாருங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தோணும், சார் இதெல்லாம் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது செஞ்சது சார், அவங்க ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இப்படி போராடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது 2019 அந்த செய்திய ஸ்கிரீன்ல காட்டுற பாருங்க. சிஏஏ சட்ட திருத்தம் கொண்டு வந்தது பாஜக. இஸ்லாமியர்களுக்கு இதனால் பெரும் பாதிப்பு என்று சொல்லி இந்தியாவில் முதல் குரலை எழுப்பியது திமுக தான். 2019 அஇஅதிமுக ஆதரவோடு சிஏஏ சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்துல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக, திரு உதயநிதி ஸ்டாலின், எப்படி அவங்க அப்பா நீங்க வந்து தொகுதி மறுவரையறை மசோதா சட்ட நகலை எரித்து தீயிட்டு எரித்து காலடியில் போட்டு பொசுக்கினாரோ, அதே மாதிரி சிஏஏ சட்ட திருத்த மசோதாவை கிழித்து எரிந்து கைதாகினார் உதயநிதி ஸ்டாலின். சரியா? எவ்வளவு வீரியமிக்க போராட்டங்களை பாஜகவிற்கு எதிராக திமுக எடுத்துச்சு. அந்த திமுக. சரியா? இவ்வளவு போராட்டங்களை செஞ்ச திமுக. இப்ப அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே மெதுவா கேமரா அப்படியே பிளான் பண்ணி இந்த பக்கம் வாங்க. எங்க? தாவேகா பக்கம், விஜய் அவர்கள் பக்கம் நாடு முழுவதும் மாணவர்கள் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை, விஜய் அரசின் காவல்துறை கொடூரமாக அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கண்ணீர் மல்க அறச்சீற்றத்தோடு அவர்கள் ஊடகங்களிடம் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவ கண்மணிகள். இந்த சூழல்ல விஜய் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு எதை நோக்கி நகருது தெரியுமா? வாக்களித்தீர்களே, மாற்றம் வாக்களித்தவர்களை யாராவது இதை பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லணும். விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? வேண்டாம், என் வாயால் அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே அந்த செய்தியை பாருங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தலைமைச் செயலகம் அப்படியே அமைதியாக விரிச்சோடி போய் கிடக்காமா. ஆனால் இன்றைக்கு பட்ஜெட் தொடர்பான துறை ரீதியான ஆய்வுக்கூடங்கள் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் முதல்வர் மற்றும் பெரும்பாலான அமைச்சர்கள் வராததுனால அந்த முக்கிய கூட்டங்கள் அனைத்துமே திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கு. என்ன பண்ணிருக்கிறாங்க? ஏங்க, தலைமைச் செயலகத்துக்கு லீவு, விடுமுறை விட்டாங்க. ஏன்? எதுக்காக? மக்கள் தன்னெழுச்சியாக போராடுகிறார்கள் என்பதற்காகவா? இல்ல, ஜனநாயகன் ஒரு மொக்க படம் வந்திருக்கு. அது நல்ல படமா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு விஜய பிடிக்கும் பிடிக்கல அது வேற, விட்டுருங்க. அவருடைய அரசியல் பிடிக்காது. அதுக்காக இப்ப நம்ம அவருடைய படங்களே நல்ல படங்கள் நம்ம நல்ல படம் தான் சொல்ல போறோம். அதுக்காக சுறா சூப்பர் படம்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, விஜய் ஃபேனா இருக்க முடியாது. அது வேற. ஒரு படத்தை படமா பார்த்து நல்லா இருக்கு. வாரிசு, துணிவு 2 ஒரே நாள்ல வெளியாச்சு. துணிவு நல்லா இருந்துச்சு, வாரிசு சுமார். காதலுக்கு மரியாதை நல்லா இருந்துச்சு, காதல் கோட்டை நல்லா இருந்துச்சு. அதை விட்டுருங்க, தனி சப்ஜெக்ட். அதனால இந்த நடிகர் அந்த நடிகர் இல்ல, ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்கு, இந்த படத்தை பார்ப்பதற்கு அமைச்சர்கள் எல்லாம் லீவு போட்டு போயிட்டாங்க. எங்க? சினிமா தியேட்டருக்கு. அமைச்சர் அங்க போய் குத்தாட்டம் ஆடிட்டு இருக்காரு, திங்கு 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 திங்குன்னு. 2 அமைச்சர் ஏன் அழுகிட்டு இருக்கான். எனக்கு ஷாக்கு. என்ன திடீர்னு நீங்க அமைச்சர்கள் திடீர்னு அழுதா நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்களும் அப்படித்தான் நினைச்சீங்க, நானும் அப்படித்தான் நினைச்சேன், பயந்துட்டேன். இல்ல நீங்களும் அப்படித்தான் நினைச்சீங்க, நானும் அப்படித்தான் நினைச்சோம். நீங்க என்னத்தையா நினைச்சிட்டு என்னையும் கோர்த்து விட்டுறக்கூடாது. நான் என்ன நினைச்சேன்னா, படம் அட்டர் பிளாப், ஐயோ தலைவா இவ்வளவு மொக்க படமா கடைசி படத்தை கொடுத்தீங்க தலைவா நினைச்சு அழுதாங்களோ நான் நினைச்சேன்.
நீங்க வேற ஏதாவது நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. சரியா? இப்ப இந்த படத்திற்கு லீவுங்க. தலைமைச் செயலகம் லீவு. கிட்டத்தட்ட விடுமுறை மாதிரி, அறிவிக்கப்படாத விடுமுறை. தலைமைச் செயலகம் வெறிச்சோடி காணப்பட்டதுன்னு செய்தி வருதுன்னு சொன்னா, இதெல்லாம் பார்த்தா எதிர்க்கட்சிக்காரன் என்ன நினைப்பான்னு கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஏன்னா எவ்வளவு பெரிய இனம்டா இது, எவ்வளவு பெரிய சமூகம்டா. ச்சே, இப்படி ஆயிப்போச்சே. சல்லிக்கட்டு போராட்டம் உலகம் முழுவதும் எழுந்துச்சு. எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு? ஒரு போராட்டம்னா தமிழ்நாடு தான்டா முதல்ல நிக்கும். இன்னைக்கு ஒருத்தன் சேவலை கரகரன்னு பிடிச்சி அறுத்து விஜய் படத்துக்கு ரத்தத்தை தொளிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ரத்த படையல் அப்படிங்கிறான். மன நோயாளிகளாக மாறி நிற்கிறார்கள். ஆனா இவ்வளவு வேதனையிலும் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? ஏராளமான ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள படித்த தம்பி தங்கைகள், மாணவ கண்மணிகள், மார்க்சிய சிந்தனை கொண்டவர்கள், பெரியாரிய சிந்தனை கொண்டவர்கள், அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எதிராக? பாசிச பாஜகவிற்கு எதிராக. யாருக்கு எதிராக? பாசிச பாஜகவை கண்டிப்பதற்கு திராணியற்று, துப்பற்று, துணிவற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தாவேக அரசுக்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடி அவர்களுக்கு எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வலதுகையை தூக்கம் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உடல்நிலை தெரியல, அதனால வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு இடது வலது பேதம் கிடையாது, உங்களுக்கு இருக்காது, நான் நம்புறேன். என்னாலும் சொல்றேன். அப்போ அவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு எதை நோக்கி நகருது? இதுல போராட்டக்காரர்களை கூப்பிட்டு மிரட்டுகிறதா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஏன் தெரியுமா? இன்னொரு முக்கியமான வீடியோ இருக்கு, அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டணும். தயவுசெய்து அதையும் நீங்க பார்க்கணும். பாடகர் திருக்குறள் அறிவு அவர்கள், அன்பு தம்பி அறிவு, அவர் இன உணர்வோடு, இனமான உணர்வோடு வந்து நீட்டிற்கு எதிராக போராடலாம்னு நினைக்கிறார். அவரை அழைச்சிட்டு போய் முதலமைச்சர் பார்த்தாருன்னு செய்தி வந்துச்சு. அவர் முதலமைச்சர் என்ன பார்க்கலன்னு சொல்லிட்டார். ஆதவர்ஜுனா தான் பார்த்தாருனாரு. ஆதவர்ஜுனா அவரிடம் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நேத்து போட்டு உடைச்சிட்டார். அதான் முக்கியம். அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பாடகர் திருக்குறள் அறிவை அழைத்து கிட்டத்தட்ட மிரட்டலாத்தான் நான் பார்க்கிறேன். என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பது தேவையில்லாத வேலை என்று பாஜக நினைக்கலாம், RSS நினைக்கலாம், தாவேகாவும் நினைக்கிறது என்று சொன்னால், தாவேகாவும் RSSம் ஒன்று, பாஜகவும் தாவேகாவும் ஒன்று. தயவுசெய்து இப்போது புரிஞ்சுக்கங்க. பேச மாட்டாரு. நான் சேலஞ்ச் பண்றேன். விஜய் மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். மோடிங்கிற வார்த்தை அவர் வாயில வராது. கூட இருக்கிற ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, நீங்க மோடின்னு வாயை திறந்து பேசிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்துடும்? அன்னைக்கு வந்து கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க மோடின்னு சொல்லப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோசியக்காரர். எனக்கு தெரியும், சொல்ல மாட்டாரு. நீ சேலஞ்ச் பண்றேன். மாணவர்களை டெல்லியில் வதைக்கும் பாசித்த பாஜகவை மோடி அரசே, உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லிருங்க. பேச மாட்டார். இப்படி ஒரு முதலமைச்சர் இப்ப கூப்பிட்டு என்ன சொல்லிக்காரு? உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? யாரு? அமைச்சர் ஆதவர்ஜுனா. நீங்க அறிவு அவர்கள் பேசிய அந்த வீடியோவையும் ஒரு வார்த்தை பாத்துருங்க. அப்பதான் நான் சொல்றதுனுடைய சாரம் உங்களுக்கு புரியும். அறிவு பேசுறத கொடுங்க. ஆதவர்ஜுனா அவர்களை தான் நான் சந்திச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, நீட்டை ரத்து செய்வது என்பது பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தால் தான் முடியும். பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்லாம நீட்டை ரத்து செய்ய முடியாது. எனவே நீங்க இந்த போராட்டத்தில் ஏன் இறங்குனீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. பாத்துட்டீங்களா? நான் என்ன கேக்குறேன், என்ன சொல்லியிருக்காராம் அமைச்சர் ஆதவர்ஜுனா? நீட்டை எல்லாம் ரத்து செய்வது என்பது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தால்தான் முடியும். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத போது நீட்டை ரத்து செய்வது என்பது நடவாத காரியம். எனவே உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீங்க போராடாதீர்கள் என்று என்னிடம் சொன்னார் என்று சொல்லிட்டார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். நேற்று அதை ஒரு காடாவும் போட்டிருந்தேன். அது இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. பெரும்பான்மை இருந்தால்தான் நீட்டை ரத்து செய்ய முடியும். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா கேட்டிருக்கிறார். பெரும்பான்மை இல்லாத விஜய் அவர்களால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்க முடிக்கின்ற பொழுது பெரும்பான்மை இல்லாத ஒருத்தரை முதலமைச்சராக்கிட்டீங்கல்ல. அன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்காரரா போய் பாத்தீங்கல்ல, தேடி தேடி அவங்க கட்சி ஆபீஸுக்கு போனீங்கல்ல. எதுக்கு போனீங்க? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை நாங்க கேட்டோமா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை, கல்லாப்பெட்டி கூட்டணி என்று நீங்கள் சொன்ன கட்சிகளை, கோடிகளை கொடுத்து காங்கிரஸை தன் பாக்கெட்டில் வைத்திருக்கிறது திமுக என்று சொன்னீர்களே, அந்த காங்கிரஸ் கட்சியை தேடி 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 போய் பார்த்து
பெரும்பான்மை இல்லாத விஜயை முதலமைச்சர் ஆக்கியே தீர வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவராக சென்று தேடி பார்த்து ஆதரவை பெற்று பெரும்பான்மை இல்லாத விஜயை முதலமைச்சராக்குவதற்கு உங்களுக்கு தேவையான வேலையாக இருக்கின்ற பொழுது, இந்த நாட்டின் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக, எதிர்கால நலனுக்காக, அடுத்து வர இருக்கக்கூடிய சந்ததிகளின் எதிர்கால நலனுக்காக சாலையில் போராடுவது தேவையான ஒன்று என்பதை இளைய சமுதாயம் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன அதை தேவையில்லாத வேலைன்னு சொல்றதுக்கு? இது பாஜகவின் குரல் அல்லவா? நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், பாஜகவும் டிவிகேவும் ஒன்று. அவருடைய பிரதான நோக்கம் திமுக கூட்டணியை சிதறடிப்பது. அதனாலதான் அதிமுகவை ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும். ஏன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில், இன்னும் சொல்ல போனா 7 வருஷம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளையும் பாஜகவிற்கு எதிராக திமுக திருப்பி விட்டது. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஸ்டாலின் கடிதம் எழுதினார் நீட்டிப்பிற்காக. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் சிஏஏவா இருக்கட்டும், தொகுதி மறுவரையா இருக்கட்டும், எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும், பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதி ஒரு தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு அணியை கட்டினார். பாஜகவுக்கு மட்டும் இது தலைவலி இல்லை, நல்லா புரிஞ்சுக்க, இது காங்கிரஸுக்கும் தலைவலி பல இடத்துல. ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு கூட நீட்டை எதிர்க்கல, நல்லா புரிஞ்சுக்க. நீட்டு தேர்வில் நடைபெற்ற முறையே எதிர்க்கிறேன் என்றுதான் சொல்லுகிறது. இதுல காங்கிரசும் பெரும் குற்றவாளி என்று நான் சொல்லுகிறேன். எப்படி தெரியுமா? ராகுல் காந்தியை டெல்லியில கைது பண்ணிட்டாங்களாம். ஐயோஹோ, இது அராஜகம் என்று சொல்லுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். சரி, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சிதானே, கேரளாவில் காங்கிரஸ் அரசு தானே, கேரளாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு போராட்டக்காரர்களை ஏன் ஒடுக்குகிறது? அப்ப கேரளால காங்கிரஸ் போராட்டக்காரர்களை ஒடுக்குகிறது. இடதுசாரி மாணவர் அமைப்புகள் அங்கே போராடுகிறார்கள், அவர்களை காங்கிரஸ் ஒடுக்குகிறது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுல தாவேக அரசு போராடக்கூடிய மாணவர்களை கடுமையாக அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கி ஒடுக்குகிறது. இதையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்போ இவங்க 2 பேருமே பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ரகசியமாக உதவி செய்யக்கூடியவர்கள். நான் முன்னாடி ஒரு வீடியோல சொன்னேன், பாஜகவும் காங்கிரஸும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், அல்லது உன்னுடைய ப்ராக்சி இருக்கணும், என்னுடைய ப்ராக்சி இருக்கணும். 2 பேரோட ப்ராக்சி மாநிலத்துல, ஒண்ணு உன்னோட ப்ராக்சி, இல்லைன்னா என்னோட ப்ராக்சி, இல்லது டைரக்டா நீ இருக்கணும், இல்லைன்னா டைரக்டா நான் இருக்கணும். மாநில உரிமைகள், சமூக நீதி பேசக்கூடிய எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனாலதான் பெங்காலி வங்க மொழி என்று பேசிய மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை சுக்குநூறாக உடைத்தது பாஜக. அதனாலதான் மமதா பானர்ஜி வீழ்த்தப்பட்டார். மகாராஷ்டிரா மராட்டி என்று பேசப்பட்ட சிவசேனா வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பீகாரில் தேஜஸ்வி யாதவ் முதுகில் குத்தப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு அவர் வீழ்த்தப்பட்டார். பீகாரிகள் என்று பேசிய அவர். தெலுங்கானா தெலுங்கு என்று பேசிய சந்திரசேகர ராவ் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் திராவிடம் பேசிய திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதன் பின்னால் காங்கிரஸ் பாஜக கூட்டுச்சதி இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக சொல்றேன். கூட்டுச்சதி, சரியா? அதனால போராடக்கூடிய இளைஞர்கள், போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர், இன்னைக்கு திமுக ஆட்சி இருந்திருந்துச்சுன்னா இது போன்ற ஒரு போராட்டத்திற்கு திமுக எந்த அளவிற்கு துணை நின்றிருக்கும் என்பது கடந்த 5 ஆண்டு காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரியா? ஆனால் இன்றைக்கு இந்த அரசு போராடக்கூடியவர்களை அடக்கி ஒடுக்கி, ஐயா நல்லக்கண் அவர்கள் காலமான போது அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து ஒரு முதலமைச்சராக அஞ்சலி மட்டும் செலுத்தி விட்டு செல்லவில்லை. அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களினுடைய திருவுடலுக்கு அவர் மலர் வளையம் வைத்து அங்கிருந்து அவர் செவ்வணக்கம் செலுத்தி முழக்கங்களை எழுப்பினார். செவ்வணக்கம் செவ்வணக்கம், எங்கள் தோழர் நல்லக்கண்ணுவிற்கு செவ்வணக்கம் என்று. அங்கே ஒரு முதலமைச்சராக இல்லை, அவர் ஒரு ஸ்டாலின் என்ற பெயர், புரட்சியாளர் ஸ்டாலின் பெயரை கலைஞர் வைத்தார். அதனாலதான் அவர் காரல் மார்க்ஸுக்கு சிலை வைத்தார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த திமுக தான் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரில் சட்ட பல்கலைக்கழகத்தை தந்த திமுக, விபி சிங்க்கு சிலை வைத்த திமுக, காரல் மார்க்ஸுக்கு சிலை வைத்த திமுக, இடதுசாரி தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட திமுக.
2016 தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தவறவிட்ட போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், இந்த தேர்தல் முடிவை எப்படி பார்க்கிறீர்கள் என்று. ஆட்சி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்ற வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த போது அவர் சொன்னார், இடதுசாரிகள் ஒருவர் கூட இடம்பெறாத சட்டப்பேரவை முதன்முறையாக அமைந்திருப்பது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது என்று. பேரறிஞர் அண்ணாவை சந்திக்காமல் இருந்தால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் என்று சொன்னவர் கலைஞர். எனவே இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி மாணவர்கள், அறிவார்ந்த தம்பி தங்கைகள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய தாவேக அரசு என்பது பாஜகவின் ஒரு பிராக்சியாகத்தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள். நீட்டை எதிர்த்து மட்டுமல்ல, எதை எதிர்த்தும் அவர்கள் பேச போவதில்லை, பேச மாட்டார்கள். பாஜக மோடி என்ற வார்த்தையை பயன்படுத்தவே போறதில்லை இந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி, நீட் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் என்பதை விரிவாக நான் பேசிய ஒரு வீடியோ, அதனுடைய சிறு சுருக்கம் ஒன்று இருக்கிறது. நீட் எவ்வளவு பெரிய மோசடி, நீட் தேர்வில் மோசடி என்கிறார்கள், நீட்டே மோசடி என்பதுதான் என்னை போன்றவருடைய வாதம். அது குறித்து நான் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ஒரு காணொலி இப்பொழுது இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வாய்ப்புள்ளவர்கள் அதையும் பாருங்கள் என்று சொல்லி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறந்த நன்றியும் மீண்டும் என்னுடைய சல்யூட்டையும் சொல்லி, உங்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். தமிழ் கேள்வி என்றைக்கும் உங்களோடு துணை நிற்கும். உடல்நிலை சற்றே சொதப்பிய காரணத்தினால உடனடியாக உங்களோடு களத்திற்கு வந்து நிற்க முடியல. விரைவில் உங்களை களத்திலும் வந்து சந்திப்பேன். உங்கள் போராட்டம் வெல்லட்டும். நாங்கள் தமிழ் கேள்வி உங்களோடு துணை நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.